வணக்கம். ராகு கேது பயிற்சின்றது ஜென்ரலாக பார்த்தோம்னா எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் தான் கிரக பயிற்சின்னு சொல்லுவோம், கிரக மாற்றம்னு சொல்லுவோம். பட் ராகு கேத்துன்றது பார்த்தோம்னா ஒரு ரிவர்ஸ் மூமெண்ட்டை வச்சு இருக்கும். ஸோ இது பெரும்பாலும் ஒரு மேற்கத்திய அஸ்ட்ராலஜியில் ராகு கேத்து பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணுன்னா ஹிந்து அஸ்ட்ராலஜியில் தான் இந்த ராகு கேதுன்றது ஒரு அடிஷனே இருக்குது. நம்ம இந்த அடிஷன் பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 1200 இயர்ஸ், ஒரு 12 செஞ்சுரிஸாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நூல்களில் ராகு கேத்துனுடைய பிரஸ்தாவனையே இருக்காது. அதை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப ராகு கேத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒய் இந்த ராகு கேத்துக்கு ரிவர்ஸ் மூமெண்ட்டு சொல்கிறாங்க, அதனுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேத்துன்றது நம்மளுடைய கான்டெம்பரரி கான்ஷியஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நம்ம தமிழில் சொல்லணும்னா சூழ்நிலை, அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் இருக்கிற மனோபாவங்கள், அதை ராகு கேத்து குறிக்கும். கேத்து எண்ணங்களை குறிக்கும். ராகு மனிதர்களுடைய ஆசை, இந்த மாதிரி விஷயங்களில் குறிக்கும். அது பொதுவாக குறிக்கிற ஒரு விஷயம். இதே தனி மனிதனுக்கு வரப்போ தனி மனிதனுடைய ஆசைகள், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி தனி மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இது ரெண்டும் தான் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய அகம்பாவம் சொல்லுவோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பின்னாடி இழுக்கிறதோ ஒரு முடிவுக்கு எடுத்து போகிறதோ இது தான் இருக்கும். அதனால தான் ராகு கேது பயிற்சின்றது ரிவர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இண்டிகேஷன், அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற கிரகங்கள் வாழ்க்கையினுடைய டைரக்ஷன் காட்டுது அப்படின்னா, இந்த அகம்பாவம்ன்றது அந்த டைரக்ஷனை நோக்கி எடுத்து போகிறதா, இல்லைனா அந்த டைரக்ஷனுக்கு ரிவர்ஸில் எடுத்து போகிறதா அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷலாக ராகு கேத்து பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். அது அடிப்படையில் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு 80% எல்லாருக்கும் அது பலனை கொடுக்கும். இந்த கோச்சாரத்தில் கொடுக்கறதுன்றது அந்தந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆசைகள் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறப்போ நம்மளை மாற்றி அமைச்சிக்கிற ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ராகு கேத்து பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி பார்த்தோம்னா, நம்ம இவ்வளோ நாள் இருந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஏறத்தாழ ஒரு ராகு கேத்து பயிற்சி நடக்கிற காலகட்டத்தில் ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நேரமாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நல்ல சூழ்நிலையில் இருக்கிறப்போ ஜென்மத்தில் கேத்துவும் 7 ராகுவும் மாற்றம் வருது, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல சூழ்நிலை, நல்ல ஒரு மாற்றம், நல்ல பொருளாதாரம், நல்ல வருமானம், நல்ல நேரம் இருக்கிறப்போ தவறுகள் செய்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுதான் ஜென்ரலாக நம்ம ஜாதகம் ஒரு பேலன்சிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். மகர ராசிக்காரங்களுக்கு 11 சனியும், பாகிஸ்தானத்தில் குருவும், ப்ளஸ் பார்த்தோம்னா 6, 7, 8 நல்ல கிரக சஞ்சாரம் இருக்கிற காலகட்டங்களில் எல்லாம் அவங்க சக்ஸஸை ஹெவியாக பெரிய லெவலில் நோக்கி போகிறப்போ இந்த ராகு கேத்து மாற்றம்ன்றது ஒரு ஜாகிரதையான ஒரு விஷயத்தை குறிக்கிறது. அது என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தில் லைஃப் பார்ட்னர் மனைவி கூட ஒரு கருத்து வேறுபாடு வருதோ, இல்லைனா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு வருதோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேத்துனுடைய மாற்றம் குறிக்கும். இவ்வளோ நாள் பார்த்தோம்னா இந்த ராகு கேத்துனுடைய சஞ்சாரத்தினால நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். 2ல் இருக்கிற கேத்துனால நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், 8ல் இருக்கிற நாகுனால நிறைய ப்ராப்ளம்ஸு, லிட்டிகேஷன்ஸு மகர ராசிக்காரங்களுக்கு டைம் நல்லா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சின்றதை விட அதுலேருந்து வெளிப்பட்டு ஒரு பர்சனலாக இப்போ ஒரு இஷ்யூஸ் ரைஸ் ஆகும். ஸோ மற்ற கிரகங்களினுடைய டிரான்சிட்டு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஒரு ஜாகிரதையான ஒரு அணுகுமுறையில் போனாங்கன்னா அவங்க எல்லாருமே மகர ராசிக்காரங்களுக்கும் இது ஒரு நன்மையான ஒரு டிரான்சிட்டாகவே அமைச்சிக்கலாம். அடிப்படையில் மகர ராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி நடந்த 15 நாள் கழிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க அருகாமையில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டுருந்தால் அவங்க நினைக்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி
இந்த 1.5 வருஷம் ராகு கேத்து இங்கே இருக்கிற நேரத்தில் வந்து சக்ஸஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு செயல்பாடும் வரத்துக்கு வந்து இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்து முடிந்தால் தன் வீட்டிலேயே விநாயகரை வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் வந்து வெற்றி உண்டாகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய பார்ட்னர்ஸ் இல்லை ஒய்ஃப் கூட நிறையா கான்ஃப்ளிக்ட்டும் பிரச்சனையும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றி அமைச்சதுக்கு உண்டான வாய்ப்பும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து தன்னுடைய பார்ட்னர்ஸ் மனைவி இவங்க கூட ஜாகிரதையாக இருக்கிறதும், திருவோணம் வந்து அன்றாடம் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகினாலும் தன்னுடைய சக்ஸஸ் தலைக்கு ஏறாமல் தவறு பண்ணாமல் இருக்கிறத கற்றுக்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அகைன் வந்து ஃபேமிலி லைஃபு இல்லை ஒய்ஃபு இல்லை பார்ட்னர்ஸ் கூட ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். ஸோ அடிப்படையாக வீட்டில் வந்து ஒரு விநாயகரை வழிபட்டுக்கிட்டு கோயில் வந்து ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருந்தால் இந்த வர நாட்களை வந்து வர வருஷத்தை வந்து நல்லபடியாக மகர ராசிக்காரங்க அமைச்சிக்கலாம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து பஞ்சமாவது ஆஸ்பெக்டாக 5th ஆஸ்பெக்டாக வந்து ஜென்மத்தை பார்க்குறதும், அப்புறம் வந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறதும், 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதே குருவானவர் 10ஆம் இடத்துல வரப்போ இந்த லக்னத்தில் இருக்கிற கேதுவும் 10ல் இருக்கிற குரு வந்து மிகப்பெரிய ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த குரு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்குறதும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறதும் திரும்பி வந்து 9ஆம் பார்வையாக வந்து 6ஆம் பார்வை இடத்தை பார்க்கறதுனால கடன் தொல்லை அடங்கி வீடு சூழ்நிலை சுமூகமாக இருந்து பண வரவும் இருக்கும். ஸோ கருத்து வேறுபாடு மனைவியும் பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்தாலும் பண வரவெல்லாம் பாதிக்காமல் ஒரு நல்ல சூழ்நிலை வாழக்கூடிய வசதியும் அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட் அண்ட் கமெண்ட் இட் and compulsorily subscribe Pakka TV.